ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ஏதாவது என்கவுண்டர்ஸ் ஆயிருக்கா? லைக் பாடி ஷேமிங் நீங்க பண்ணீங்களான்னு கேட்கல. உங்களுக்கு? ஆயிருக்கு. இனிஷியல் டைம்ல வந்து கொஞ்சம் இந்த மீடியாலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு பெரிய சேனல் வந்து என்ன சொல்றது? ரிஜெக்ட்லாம் பண்ணியிருக்காங்க. என்னோட லுக்ஸ் வந்து நல்லால அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் அப்ப வந்து ஸ்கூல், காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே சேனல்ஸ்ல தான் இருக்கேன். ஸோ ஸ்கூல் மார்ச் பாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே கருப்பா வேர்த்து டேன் ஆகி அந்த மாதிரிலாம் வந்து வரும்போது, இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டர் லுக்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரிஜெக்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நிறைய இடத்துல இப்ப பார்க்கக்கூடியது என்னன்னா, குக் வித் கோமாளியோட ஆடிஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. லைக் ஃபரீனா வந்து அடுத்து கோமாளியா வரப்போறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு. வரப்போறீங்களா? ஐயோ! ஒரு வாட்டி போயிட்டு வந்ததே போதுங்க எனக்கு. ஆள விட்டுருங்க. அந்த மாரி தான் இருக்கு. அது வந்து ஃபேக் அப்டின்ட்டு ஆஃபிஷியல் பேஜ்லயே போட்டாங்களே. அந்த மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. ப்ளீஸ் நம்பாதீங்க மக்களே. கூப்ட்டா போவீங்களா? போமாட்டேன். ஆஹா! நெத்தி அடி பதில். நெத்தி அடி அவ்வளவுதான்.